أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறான். அவன் தந்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளுக்கு, அருளுக்கு நாம் முறையாக நன்றி செலுத்தியிருக்கிறோமா என்று சொன்னால் ஒரு அற்பமான சொற்பமான அளவில்தான் நம்முடைய நன்றி செலுத்தும் முறைகள் இருக்கிறது. சின்ன அளவிலே நாம் தொழுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், இறைவனை புகழுகிறோம். ஆனால் அவனுடைய அருள் என்பது மகத்தான அருளுடையதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய அந்த அருளை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லும்போது ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான், அல்லாஹுடைய அருக்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியை பார்க்கிறோம். இந்த வசனம்தான் திரும்ப திரும்ப நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான் என்ற இந்த வசனம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயத்தையா அல்லாஹ் சொல்லி 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 அல்லாஹ்வுடைய அருக்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இறைவனுடைய அருளை எதையுமே நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இறைவனுடைய அருள் தான். அல்லாஹ் நம்மளை படைத்திருப்பது இறைவனுடைய அருள் தான். இந்த பூமியை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது இறைவனுடைய அருள் தான். வானத்தை படைத்திருப்பது இறைவனுடைய அருள் தான். மழை பொழிவது இறைவனுடைய அருள் தான். காற்று இறைவனுடைய அருள் தான். கடல் நீர் இறைவனுடைய அருள் தான். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துமே இறைவனுடைய அருள் தான். இப்படி ஏராளமான அருள்களை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். ஏன்னா நம்ம தான் அதில் பயன்படுறோம். நிறைய விஷயங்களில் பயனாளர்களாக யார் இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம மனித சமுதாயம் தான் இருக்கிறது. சூரியனால் மனிதன் பயன்படுகிறான், சந்திரனால் மனிதன் பயன்பெறுகிறோம், பூமியினால் மனிதன் பயன்பெறுகிறான், காற்றினால் மனிதன் பயன்பெறுகிறான். காற்று இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்படி உலகத்தில் உள்ள ஏராளமான அந்த வஸ்துக்கள் மூலியமாக மனித சமுதாயம் நன்மையை அடையக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இறைவனுடைய அருளை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கடமையும், அந்த அருளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு சுட்டி காமித்து, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தாலும் உங்களால் எண்ணி முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்களை நாம் என்ன நினைச்சோன்னு வைங்க, எண்ணவே முடியாது. நம்ம வாழ்நாளே பத்தாதான், அவ்வளவு அருட்கொடைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித சமுதாயம் எதை அருள் என்று கருதுகிறது அப்படின்னு சொன்னால், அவன் அறிவுக்கு ஒரு 4-5 அவ்வளோதான். எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு அருள் என்ன அப்படின்னு சொன்னால் மால், காசு. இந்த காசுங்கிறத எல்லாரும் அருள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் பெரிய அருள் எதுப்பா, அது காசு தான் பெரிய அருள், பணம் தான் பெரிய அருள் அப்படின்னு உலகத்தில் எல்லா மனிதர்களும் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அருளாக பணத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள்.
அடுத்து எதை அருளாக விளங்குறாங்கன்னு சொன்னால் பிள்ளை செல்வத்தை அருளாக விளங்குகிறார்கள். ஏதாச்சும் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அது ஒரு அருளே. ஆம்பளை பிள்ளை பிறந்துகிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அது ஒரு அருளே, இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒரு அருக்கொடை என்று இந்த பிள்ளை செல்வத்தை ஒரு அருளாக கருதக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது, அவ்வளவு அருக்குடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இப்போ காசு தான் அருளா அப்படின்னு சொன்னால், காசு அருளும் கூட அதுவே அதாபும் கூட, ரெண்டுமே இருக்குது காசில். எல்லா பொருட்களையும் அப்படி இருக்கிறது. இப்போ அல்லாஹ் காசை ஒரு நபிக்கு கொடுத்துருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான், ஜின்கள் கட்டுப்படக்கூடிய தன்மையை கொடுத்தான், நகட்ட முடியாத பெரிய கொப்பரைகளை எல்லாம் நகட்டக்கூடிய நிலையில் அவர்களுக்கு கட்டுப்பட்டது, பறவைகள் இடத்திலே பேசக்கூடிய தன்மையை கொடுத்தான், எறும்பு பேசக்கூடிய அந்த செய்திகளை உணரக்கூடிய தன்மையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அதை வைத்து தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா மின் ஃபர்லி ரப்பி, இது என் இறைவனின் அருக்கொடை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்மள நிறைய பேர் கார் வாங்கிட்டு அதில் பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, ஹாதா மின் ஃபர்லி ரப்பி, இது என் இறைவனின் அருக்கொடை. வீடு கட்டிட்டா இது என் இறைவனின் அருக்கொடை அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து இணைத்து சொன்னார்கள், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றியற்ற அடியானாக மாறுகிறேனா என்று சோதிப்பதற்காக இது என் இறைவனின் அருக்கொடை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அவங்க அந்த சொல்லினுடைய அந்த தாற்பயம் நமக்கு புரிய வேண்டும். இது இறைவனுடைய அருக்கொடை தான், இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் தான். ஆனால் இதன் மூலியமாக இறைவன் என்னை சோதித்து பார்க்கிறான், நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேனா என்று சோதித்து பார்க்கிறான், அல்லது நன்றி கெட்ட அடியானாக மாறுகிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இறைவன் எனக்கு இந்த அருக்கொடையை தந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ நாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரம் நமக்கு கொடுக்கப்படுமையானால், காசு பணம் கொடுக்கப்படுமையானால், அந்த காசு பணம் என்பது இறைவனுடைய அருள்தான். ஆனால் அந்த அருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு சோதனைக்காக வழங்கப்பட்ட ஒரு அருள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும்போது, வலன் நம்புவண்ணக்கும், உங்களை நாம் சோதிப்போம், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் நாம் உங்களை சோதிப்போம், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் பலன்களை சேதப்படுத்தியும் சோதிப்போம், கொடுத்தும் சோதிப்போம் எடுத்தும் சோதிப்போம். பசிரு சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்க. அப்போ இறைவன் தரக்கூடிய செல்வத்தில் பொருளாதாரம் என்ற ஒரு செல்வம் அல்லாஹ்வுடைய அருக்குடையாக இருக்குமேயானால் அதிலே சோதனை இருக்கிறது, டெஸ்ட் இருக்கிறது, பரீட்சை, கடினமான பரீட்சை இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதை எப்படி நம்ம அணுக வேண்டும் என்ற ஒரு தன்மை நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் பிள்ளை செல்வம். சிலருக்கு ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆம்பளை பிள்ளையாக பிறந்துக்கிட்டு இருக்கும். மொதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை அதுவும் ஆம்பளை பிள்ளை, மூணாவது பிள்ளை அதுவும் ஆம்பளை பிள்ளை, இன்னொரு வீட்டில் முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை அதுவும் பொம்பளை பிள்ளை, மூணாவது அதுவும் பெண் பிள்ளை. உடனே பெண் பிள்ளை பெற்றவங்கெல்லாம் கவலையில், ஆண் பிள்ளை பெற்றவங்களாம் சந்தோஷத்தில். அப்படி இருக்குதா? மார்க்கத்தில் இருக்கிறதா? ஆனால் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு கொடுக்கிறான். தனது அருளை அல்லாஹ் தான் நாடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் பெண் குழந்தையை பற்றி நற்செய்தின்னு சொல்கிறான்.
ஒருவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது. இந்த செய்தியை தனக்குள்ளே வைத்துக் கொள்வதா அல்லது வெளியில சொல்லுவதா என்று அச்சப்படுகிறான். ஒருவனுக்கு நற்செய்திங்கிறான் பொம்பளை புள்ள. அப்ப ஆம்பளை புள்ள நற்செய்தி இல்லைன்னு கிடையாது, அதுவும் நற்செய்தி தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவனுடைய நற்செய்தி. எப்போ பார்த்தால் சிலரை மலடாக எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான்ல, குழந்தை செல்வமே இல்லாமல் இருக்கிறான்ல, குழந்தை பாக்கியம் இல்லாத போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த அருள் வேண்டும் என்று அலையக்கூடிய நிலையில் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அப்போ ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அருள் தானே. அப்போ நீ பெண் குழந்தை பிறந்துட்டேன்னு சொன்னால் அதை கேவலமாகவும், ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அதை வசதியாகவும் பார்க்கக்கூடிய நிலை என்பது தவறு. இறைவனுடைய அருளில் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதும் இறைவனுக்கு தெரியும். கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. 1 வருஷம் இருக்காது, 2 வருஷம் இருக்காது, 5 வருஷம் இருக்காது, 10 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறக்கும். அப்படி இருக்குதா இல்லையா? தள்ளாத வயதான நிலையில் குழந்தை பிறக்குதா இல்லையா? அப்படி அதிசயமாக நடக்குது, நிறைய நடக்கிறது. அப்ப இறைவன் ஒருவருக்கு எப்போது குழந்தையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் நிர்மாணம் செய்து வைத்திருந்தான் என்று சொன்னால் அதன்படி தான் நடக்கும். நீங்கள் என்ன போய் தலையை கொண்டு போய் செவுத்தில் முட்டினாலும் சரி ஒன்றும் நடக்காது. கவலை தான் மிஞ்சும், வேதனைகள் தான் மிஞ்சுமே தவிர இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் அது நடக்கும் என்ற அந்த எண்ணம் வரும்போது மனிதன் சமநிலையை அடைகிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தான்ப்பா. அவனுக்கு காசை கொடுத்துருக்கிறான், எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறான், எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறான், அவனுக்கு உடல்நிலையை வேறு நிலையில் மாற்றிருக்கிறான். இப்படி தானே இருக்குது, அப்படி தானே உலகமே அப்படிதான் அந்த நிலையில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதை உணராதவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு வார்த்தையின் மூலியமாக சொல்லுகிறான், தில்கல் ஐயாமுன் தாவிலுகா பைனன் நாஸ். காலச்சக்கரத்தை மாறி மாறி நான் சுழல விட்டு கொண்டிருக்கிறேன். காலச்சக்கரங்கிறது ஒரே மாதிரிலாம் சொல்லலாது. அம்பானி அதானின்னா 10-50 தலைமுறைக்கு பிறகு அதானி அம்பானியுடைய பேர பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டிவாலில் எல்லாம் டவால் ஆயிரும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். மன்னர் பரம்பரைகளெல்லாம் டீ கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, டீ கடைவங்கெல்லாம் மன்னராக மாறலையா? உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அரபு நாடுகளில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள், ஒட்டகம் மேய்த்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய கோபுரத்தினுடைய அதிபர்களாக ஆவார்கள் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகள் அப்படியே அச்சிரம் பேசாமல் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. புரூஜி கலிபாங்கிறான், மிகப்பெரிய கோட்டை, பெரிய பில்டிங்கிறான், உலகத்தில் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுகிறான். யார் அவன்? அதனுடைய ஓனர் யாரு? அன்றைய அவங்களுடைய தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டக மேய்ப்பாளராக இருந்த பெரிய பாரம்பரிய பணக்காரர்களா. அப்போ ஒரு சுழற்சி என்பது மாறி மாறி வரும்போது நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அல்லாஹ் இப்போது அருளை வழங்கியிருக்கிறான். இந்த அருளை இவனுக்கு இருக்கிற, இந்த அருள் அவனுக்கு இல்லை. அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகம் போட்டி வைத்தா அதுதான் முதல்ல வரும். போட்டிலாம் வைப்பாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில், ஒட்டக போட்டி எல்லாம் நடக்கும். அப்படி போட்டி வைத்தால் தான் அந்த போர்க்களத்திற்கு தயாரான நிலையில் அந்த ஒட்டகம் பராமரிக்கப்படும். அப்போ ஒட்டக போட்டிலாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்கு, நம்மளும் வைக்கலாம். நமக்கு அந்த ஒட்டகம்லாம் இப்போ இல்லை. அப்போ ஒட்டகனா ஏதாவது வாகனம். அப்போ அந்த மாதிரியான ஒட்டக போட்டி வைக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒட்டகம் வேகமாக முதல் இடத்தை பிடிக்கும் எப்போதும். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அது தோந்துடுச்சு. தோந்த உடனே ரசூலுல்லாஹ் இங்கே உலகத்தில் எப்படின்னா நல்லா வின் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா கிரிக்கெட்டுன்னு வைங்க, அது இப்படி தான் ஜெயிச்சாகணும், அப்படி தான் ஜெயிச்சாகணும். இவனே பேட்டை பிடிக்கிறவன் எப்படி அடிக்கணும் அவனுக்கே திணறிக்கிட்டு இருப்பான். இவன் இங்கே உட்காந்து இப்படி அடிச்சிருக்க கூடாதா, அப்படி அடிச்சிருக்க கூடாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து அந்த வெற்றியாளர்கள் தோல்வியாளர்களாக மாறிவிட்டால் தக்காளியால் அடிக்கிறதும்
முட்டையை தூக்கி அடிக்கிறதுனா உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தோல்வியை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அவங்க ஒட்டகம் தோல்வி அடைந்த உடனே சொன்னாங்க, அல்லாஹ் உயர்த்தக்கூடிய எந்த ஒன்றையும் அவன் தாழ்த்தாமல் இருப்பது இல்லை. உயர்ந்து போய்கிட்டே இருக்குன்னு வைங்க, அது உயர்ந்தே போயிட்டு இருக்குன்னு கிடையாது, அதை அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பது இல்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை அழகாக சொல்லி இதிலிருந்து படிப்பினை பெற்றிருக்காங்க. இப்படி உயர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அது ஒருத்தன் ஆம்பளை பிள்ளையா ஒரு வீட்டில் பிறந்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளையாவே இருந்துகிட்டு இருக்கணும் கிடையாது, மாறும். இப்படி வரும் அப்படி வரும். ஒருத்தனுக்கு செல்வம் வந்துக்கிட்டா செல்வமே இருந்துகிட்டு இருக்குன்னு இல்லை, மாறும். ஒருத்தருக்கு நோய் இருந்தால் நோயவே வந்துகிட்டு இருக்குன்னு இல்லை, அந்த நோய் உள்ள குடும்பத்திலேருந்து ஒரு டாக்டர் உருவாகுவான். எப்படி பாருங்க, காலம் அப்படி எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கும் போது மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய உள்ளங்களில் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால், இறைவனுடைய அருள் என்பது சும்மா ஒன்று ரெண்டு விஷயம்தான். அது கிடைக்கலன்னா அவ்வளோதான், உட்காந்து அழுகுறது. எனக்கு இறைவன் அருள் தெரில, அது தெரில, இது தெரில. நல்லா இருப்பான், மனநிலை பாதிக்கப்பட்டவனா மாறிடுவான், நல்லா தான் இருப்பான். ஆனால் அடுத்தவனுடைய அருளைத்தான் இவனுக்கு நினைவு வருகிறே தவிர தன்னிடத்தில் உள்ள அருளை பற்றி சிந்திப்பதற்கு இவனுக்கு நேரம் இல்லை. எல்லாருக்கும் இறைவன் அருள் கொடுத்துருக்கிறானே இல்லையா, இவன் என்ன செய்யறான்னு சொன்னா அடுத்தவன்கிட்ட உள்ளதான் யோசிச்சு வச்சு பார்க்குறான். அவன்கிட்ட மாதிரி என்கிட்ட இல்லையே, அவனுக்கு காசு இருக்கு என்கிட்ட காசு இல்லையே, அவன்கிட்ட பொருள் இருக்கு என்கிட்ட பொருள் இல்லையே, அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு என்கிட்ட அதிகாரம் இல்லையே, அவன்கிட்ட கார் இருக்கு என்கிட்ட கார் இல்லையே, அப்படி அவன்கிட்ட ஊனமான கால் இருக்கு உன்கிட்ட ஒழுங்கான கால் இருக்குன்னு நினைச்சியா? அவனுக்கு அண்ணன் தம்பி இல்லை உனக்கு அண்ணன் தம்பி இருக்கான்னு நீ நினைச்சியா? உனக்கு கண் பார்வை இருக்கு அவன் கண்ணாடி போட்டிருக்கான்னு பார்த்தியா? உதாரணத்தை சொல்ற, அதுக்கு குறைன்னு சொல்லலை. அப்ப அடுத்தவனுடைய இருக்கக்கூடிய அருளை நினைத்து ஏங்கி ஏங்கி இவன் தன்னிடம் உள்ள அருளை, இறைவன் கொடுத்த அருளை மறுக்கக்கூடிய மறுப்பாளனாக மாறிவிடுகிறான். இறைவன் தானே கொடுக்குறான். ஒரு தகப்பன் இருக்கிறான், 5 பிள்ளை வீட்டில் இருக்குன்னா 5 பிள்ளைகளுக்கும் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பது தகப்பனுக்கு தெரிந்து ஒருத்தனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறான், ஒருத்தனுக்கு பைக்கை வாங்கி கொடுக்குறான், ஒருத்தனுக்கு செல்போனை வாங்கி கொடுக்குறான், ஒருத்தனுக்கு பலூன் வாங்கி கொடுக்குறான். ஒரு பேச்சுக்கு சின்ன குழந்தையா இருந்தால் பலூனு சின்ன குழந்தைக்கு போய் பலூனை கொடுத்துருக்குறாங்க, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோருக்கு நன்கு தெரியும் போது அதில் கூட தப்பு வரலாம். பெற்றோர் என்பது மனிதர்கள், படைத்த இறைவனுக்கு தெரியாதா யாருக்கு எந்த அருளை எப்போது கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியாதா? அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லுகிறான், அல்லாஹுவே ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியவருக்கு ஆட்சியை வழங்குகிறாய், நீ நாடியவரிடம் இருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய், நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய், உன் கைவசமே அனைத்து நன்மையின் அதிகாரம் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். எவ்வளவு அற்புதமான வரிகளும் வார்த்தைகளும் பாருங்க. அல்லாஹ் தெளிவாக சொல்றான், அல்லாஹ் இடத்துல நீங்க நம்ம பிரார்த்தனை செய்யணுமா, எல்லாம் நீதான்ப்பா, இறைவா படைத்த ரப்பே நீதான் எல்லாம், உன் கைவசம் தான் எல்லாம் இருக்குது, நீ நாடியவாறு நடந்து கொண்டிருக்கிறது, எங்க கையில் ஒன்றும் கிடையாது என்று நாம் உணரும் போது இறைவன் நமக்கு செய்த அருள் என்ன, நமக்கு செய்த உதவி என்ன என்பதை நமக்கு விளங்க முடியும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமற்ற நிலையில் தான் உண்ற உணவு கழிவுகளாக வெளியேறுவதில் சிரமப்படுறவங்களாக இருக்கிறாங்க. ஜிஹெச்சி, கேஎம்சி இது மாதிரி ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் போனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, பையோடு அலைகிறாங்க, பையை தூக்கிட்டு அலைகிறாங்க, சிறுநீரக பையை வெளியில் வச்சுருக்காங்க. சில பேருக்கு அந்த சில இடங்களில் கேன்சர் ஏற்பட்டு
வயிற்றில் துவாரம் இட்டு மலைப்பாதை இங்கிருந்து வெளியேற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும், அப்பா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஒரு மருத்துவமனையில் போய் நோயாளியை நலம் விசாரிக்கிறது சம்மந்தமாக சொன்னாங்களே இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளை நலம் விசாரிங்கள், நன்மை தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நோயாளிகளை போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவருடைய பலகீனம் அல்லாஹ் நமக்கு தரலை, அவர் மாதிரி நம்முடைய நிலையை ஏற்படுத்தலை, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பாதிப்பான நிலையில் இருக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற அந்த உணர்வும் தன்மை எப்போது வரும் என்று சொன்னால் நம்ம விட கீழ்நிலையில் உள்ளவர்களை போய் பார்க்கணும். கபறுகளை போய் ஜாரத்து செய்யுங்கள் அப்படின்னாங்க. அது மரண சிந்தனையை அதிகப்படுத்தும், மறுமை சிந்தனையை அதிகப்படுத்தும் அப்படின்னாங்க. மனிதன் வாழும்போது என்னென்ன ஆணவம், அகம்பாவம், பெருமை, திமிரு எல்லாமே வாழும்போது இருக்கும். அடுத்தவனோட ஒசத்தி, அவன் என்னோட மட்டம், அவனுக்கு காசு கம்மி, இவனுக்கு காசு கூட, அவனுக்கு அதிகாரம் ஜாஸ்தி, இவனுக்கு கம்மி, எல்லாம் அந்த ஆணவம், அகம்பாவம், பெருமை எல்லாமே இந்த உலகத்தில் வாழும்போது மனிதனுடைய உள்ளோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாரத்துல் குபூர், கபறுகளை போய் ஜாரத்து செய்யுங்க. பன்மையாக சொன்னாங்க, போய் தர்காவை போய் ஜாரத்து அது சொல்லலை, பன்மையில் மையவாடியில் போய் நீங்கள் ஜாரத்து செய்யுங்க, போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் மரண சிந்தனை நமக்கு ஏற்படும். ஆஹா, நம்மளும் நாளைக்கு கொண்டு போய் தூக்குவாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, மண்ணை தூக்கி வாயில் போடுவாங்க, மூஞ்சில் போடுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அப்படி எதுக்கு நமக்கு இந்த அகம்பாவம், ஆணவம்? அல்லாஹ்வுடைய அருளை மறுப்பது என்பது மரண சிந்தனையை மறுத்தவனுக்கு தான் இருக்கும். நம்ம சாவ போகிறோம், செத்து ஒளிஞ்சிருவோம், போயிடுவோம் என்ற எண்ணம் வரும்போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் சிந்தனை நமக்கு பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்காம்பா, எப்போனாலும் மௌத்தாக போகிறோம் என்ற அந்த எண்ணம் அப்போ வரும். மறுமையினுடைய சிந்தனையும் நமக்கு வரும் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ இறைவனுடைய அருளை நம்ம உணர்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தோற்றத்திலேயோ உருவத்திலேயோ உன்னை விட உயர்ந்தவனை நீ பார்த்தால் உடனே நீ உன்னை விட தாழ்ந்தவனை பாருன்னாங்க. அழகாக சொன்னாங்க. ஒரு பெரிய ஆளை பார்க்குறோம், பயங்கரமாக இருக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னை விட கீழ்நிலையில் உள்ளவனோட நான் பரவாயில்லை, இப்படி நினைக்கணுமா? உன்னை விட கீழ்நிலையில் உள்ளவனை நீ பாரு, அப்போதுதான் அல்லாஹ் செய்த அருள் உனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? மேல்நிலையில் உள்ளவர்களே பார்த்து பார்த்து வாழ்க்கையில் அல்லாஹ் செய்த அருளை மறுக்கக்கூடியவர்களாக இல்லாமல் நம்மை விட கீழ்நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் பரவாயில்லை, நமக்கு நன்மை தந்திருக்கிறான் என்று அந்த நல்லுணர்வோடு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.